இதுதான் சூர்யாவுக்கு கம்பேக்கா? இல்ல இது சூர்யாவுக்கு மட்டும்தான் கம்பேக்கா? டேய், தமிழ் சினிமால ஒரு நல்ல கமர்ஷியல் படம் சிக்க மாட்டேங்குது, பெருசா ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் சரிக்கற்ற கம்பேக்கடா இது. கருப்பு படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். இந்த படம் ஆக்சுவலா சூர்யாவை பார்க்கும்போது சே, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஹிட் கொடுக்க முடியலையா உங்களுக்கு அப்படின்னு டேரக்டர்ஸ் மேல கோவமும், இவரை பார்த்தா இவருக்கே ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு பாவமாவும் ஃபீல் ஆகும்ல. அந்த விஷயத்தெல்லாம் சரிக்கட்டும் வகையில சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல மொத்த பேருக்குமே அவரை பிடிக்குமா? அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூர்யாவை சும்மா காடு மோட்ல ட்ரீட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கருப்பு. இதுல சூர்யாவை பொறுத்தவரை பழைய அந்த எனர்ஜெட்டிக்கான சூர்யா, ஏன்னா சிரிக்கவே சிரிக்காத சூர்யா, படம் முழுக்க கத்திட்டே இருக்கிற சூர்யா இப்படிதான் காட்டுறாங்களா. இவர் அப்படி பழைய ஃபார்ம்ல அப்படி அவருடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் ஏரியா அப்படியே காட் மோடு தான். எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பக்காவா பிரச்சனை எல்லாம் செட் பண்ணி இவரெல்லாம் வந்தாருன்னா அசால்ட்டா முடிச்சு விட்டுருவாருன்ற மைண்ட் செட்ல பார்த்தா, தம்பி அந்த சீன்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது, இவரே அடக்கிதான் வாசிக்கணும்ன்ற மாதிரி பிரச்சனைக்குள்ள இந்த கேரக்டரை பிக்ஸ் பண்ணி நல்லபடியா செட் பண்ணி வச்சாங்க. இன்டர்வல் சும்மா ஃபயர் மோட்ல அப்படி செட் பண்ணாங்க. எனக்கு இன்னும் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பல பிரச்சனைகளை சமாளிச்சு மாஸ் காட்டுவார்னு நினைச்சேன். அப்படி பெருசா ஒண்ணு இல்லாம என்ன தடுமாறிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அப்படியே விட்டுருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் சொதப்பி இருக்கும். இதுக்கு நடுவுல மாஸ் மூமெண்ட்ஸ், பல ரெஃபரன்ஸ்கள், அது இல்லாம காடு மோடுன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் பிக்ஸ் பண்ணி பக்காவா ஜெயிச்சு விட்டாங்க. ஓவரால் சில குறைகள்லாம் இருந்தாலும் அதை மறக்கிற அளவுக்கு மாஸ் மூமெண்ட்ஸ், தியேட்டர்கள் மூமெண்ட்ஸை வச்சு பக்காவா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் படம்.